முருகனை நம்ம கும்பிட ஆரம்பித்தாலே நம்ம வீட்டுக்கு வேல் வந்துடும். வேலை அனுப்பி வச்சிருவாரு நம்ம முருகர். ஏன்னா வேல் இருந்தால் தான் நம்ம வினை இல்லாமல் வாழ முடியும். இப்போது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வினைகள் இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் நம்ம இருக்கோம்னா முருகர் வேலை அனுப்பிடுவார். வேல் வந்ததுக்கப்புறமா அந்த வினைகள் எல்லாம் விரட்டிடும் அந்த வேல். முருகனுடைய வேலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளது. அந்த வினைகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து போக 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 நமக்கு மாற்றங்கள் நிறைய வரும். இனியும் இதுக்கப்புறமும் திரும்பவும் எந்த ஒரு வினையும் நம்ம வீட்டுக்கு வராமல் தான் பாதுகாக்கக்கூடிய வேல் தான் நம்ம வேல். வேல் உள்ளே வந்துடுச்சுனாலே நம்ம முருகன் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வீட்டில் வேல் இருக்கும். வேல் இருக்கும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியலைன்னா தெரியாது நம்ம கண்ணுக்கு. ஆனால் சில பேர் கண்களுக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க. நானே உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. சட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது வேல் தெரியும். சத்தியமான உண்மை. அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கால தாமதமாகும். சில பேருக்கு உடனே காட்சி கொடுத்துருவார், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக காட்சி கொடுப்பாரு, சில பேருக்கு ஏதோ பயப்படுவாங்க அப்படின்னு தெரியாமே இருக்கும். ஆனால் நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி வேல் வரும். நம்ம வினை இல்லாமல் வாழ்கிறதுக்காக, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக முருகர் நம்ம பின்னாடி வேலை அனுப்பிட்டே இருப்பார். முருகரும் நமக்கு முன்னாடி இருப்பார். அது நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும். அது மாதிரி இந்த வேல் நம்ம வீட்டில் தங்கி இருக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க எல்லா வினைகளும் போயிடும். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், அந்த கஷ்டங்கள்லாம் மாறுற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நம்ம இல்லைன்னு கவலைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு வந்துடும். ரொம்ப நம்ம கஷ்டம் கொடுக்குற மனுஷங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு வலிச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி பண்ணிடுவார் முருகர். அதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் நம்மளுக்கு. வேல் நம்ம வீட்டில் நிச்சயமாக தங்கிடும். முருகன் அனுப்பிடுவார். முருகான்னு நம்ம என்னைக்கு நம்ம வணங்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே வேல் வந்துடும். நம்ம ஒரு முருகர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டாலும் சரி, கும்பிடாமல் இருந்தாலும் சரி, முருகனை உணர்ந்தாலே முருகன் காப்பாற்றக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். நிறைய அபிஷேகம் பண்ணணும், காவடி தூக்கணும், செய்யணும்னு செய்கிறவங்களையும் விரும்பி ஏற்றுக்கிறாரு. எதுவுமே செய்யாமல் முருகா நான் உன்னை நினைக்க மட்டும்தான் முடியுதுன்னு சொல்கிறவங்க கூடயும் அவர் முருகர் காப்பாற்றுறார். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் யாரும் இல்லாதவங்களுக்கு முருகர் தானே துணை அப்படின்னு முருகர் முன்னாடி வந்துருவார். கண்டிப்பாக வேல் தெரியும். வேல் நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் வேலை நினச்சி எப்பவும் வணங்குங்க, நல்லதே நடக்கும். முருகனை நம்பிடுங்க, நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.